நாங்கள் எல்லோரும் அம்மா வீட்டுக்கு கெடா வெட்டுக்கு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி போனோம். போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் நாங்கள் வேன் பிடிச்சி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கோவில் வந்து நாங்கள் தான் எல்லாமே சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். போயிட்டு எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கம் க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாங்கிட்டு போன பூ, அர்ச்சனை ஜாமான், இந்த பழம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமும் எடுத்து தட்டத்தில் வச்சு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா அங்கே உள்ள விளக்குங்கள்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே கலந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றினோம். ஒரு ஆள் மட்டும் விளக்கேற்றல. அங்கே வந்தவங்க எல்லாருமே நாங்கள் விளக்கேற்ற ஆரம்பித்தோம். ஃபுல்லாகவே விளக்கேனதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கோவில். இந்த மாதிரி குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக ஒரு கோவிலுக்கு போகிறது எப்போவாவது ஒரு டைம் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு டைம் கிடைக்கிறதையே நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ண பார்க்கணும். அதை எந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, சாமிக்கு எல்லாமே எடுத்து வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா பொங்கல் வைக்க போயிட்டோம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பொங்கல் வைக்க போனோம். பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா, நானும் என்னோடய சிஸ்டரும் தான் நாங்கள் வச்சோம். பொங்கல் வச்சுட்டு பொங்கல் வச்சதுக்கப்புறமா கெடா வெட்டினாங்க. கெடா வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் கேட்சப் பண்ணல. ஏன்னா எனக்கு அது பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாவிளக்கு மாவு போடுறதுக்கு எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா, மாவெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக திரியெல்லாம் வச்சு நெய் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் எல்லாமே சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நல்லபடியாக சாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கும் போயிட்டோம். சாமி கும்பிட்ட வீடியோ லாஸ்ட்டாக லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாய்.